students. Hi students. Welcome to Kaikora Education. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் ஜியோமெட்ரி. எக்ஸசைஸ் 1.2ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ப்ராப்ளம் நம்பர் 1. The length of the side of each square is given below. Find its area. அதாவது ஸ்கொயரோட லென்த் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி பண்றது அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் அதாவது எக்ஸசைஸ் 1.1ல வந்து பெரிமீட்டர் பத்தி பார்த்திருப்போம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு ஸ்கொயர் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கொயரை ABCD அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ ஏபியோட சைட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர்னா பிசியும் 3 சிடியும் 3 அதே மாதிரி ஏடியும் 3 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். ஏன்னா ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி படி ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லென்த். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் தி ஸ்கொயர் இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? எல்லா சைட் லென்த்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 into 3 அதாவது 4 times 3 வந்திருக்கு. ஸோ 4 3s are 12. ஸோ 12 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் அப்படின்றது வந்து டிஸ்டன்ஸ் வந்து குறிக்கும். ஏரியானா என்ன அப்படின்றதா இப்போ வந்து பார்க்க போறோம். ஏரியானா என்னன்னா ஸ்பேஸ் ஆக்குபைட் பை தி ஃபிகர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்கொயரை நான் வந்து எப்படி வந்து பிரிக்கிறேன்னா 3 into 3 வந்து பிரிக்கிறேன். சரிங்களா? அதாவது 3 rows 3 columns வந்து பிரிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு யூனிட் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு யூனிட்டா எடுக்கும் போது எனக்கு வந்து எவ்வளவு டோட்டலா ஏரியா வந்து கிடைக்குது? 1 2 3 4 5 6 7 8 and 9. சரிங்களா? ஸோ ஏரியா வந்து பார்க்கும்போது இங்க வந்து என்ன வந்து ஈக்குவல்? 9 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். ஸோ ஏரியா வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது சைட் லென்த் வந்து இருக்கு பாத்தீங்களா? சைட் லென்த் இன்டூ இட்ஸ் சைட் லென்த். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு சைட் லென்த் இன்டூ சைட் லென்த். அப்படி வந்து பார்க்கும்போது 3 into 3 நமக்கு வந்து 9 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் ஏரியா. இப்போ இந்த 4 ப்ராப்ளம்ஸ்லயும் அதை வந்து அப்ளை பண்ணி எப்படி வந்து ஆன்சர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்க? 10 meters அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் என்னோட ஸ்கொயர் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கொயரோட சைட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 10 மீட்டர். ஸோ தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் சைட் into length of side into length of side. So that is equal to இங்க length of side வந்து பாத்தீங்கன்னா 10 meter. 10 meter into 10 meter. So 10 into 10 வந்து பாத்தீங்கன்னா 100. இங்க ஒரு மீட்டர் இருக்கு, இங்க ஒரு மீட்டர் இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மீட்டர் ஸ்கொயரா. ஸோ ஏரியாவை எப்பயும் வந்து நம்ம வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது 10 மீட்டர் கொடுக்கும்போது இதுக்கான ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 100 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதே மாதிரி தான் ப்ராப்ளம் 2. இங்க ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ண போற ஃபார்முலா அதே ஃபார்முலா. ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? லென்த் ஆஃப் தி சைட் இன்டூ லென்த் ஆஃப் தி சைட். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது இந்த ஸ்கொயருக்கு ஏரியா வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 5 into 5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 25. யூனிட் வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. அடுத்து ப்ராப்ளம் 3 வந்து பாத்தீங்கன்னா 15 மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்கொயரோட சைட் லென்த் 15 மீட்டர். ஸோ தேர்ஃபோர் ஏரியா வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு 15 into 15. 15 15s are 225. ஸோ 225 யூனிட் வந்து மீட்டர்ல வந்திருக்கு. ஸோ மீட்டர் ஸ்கொயர். ப்ராப்ளம் நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயரோட சைட் லென்த் வந்து 16 சென்டிமீட்டர். ஸோ தேர்ஃபோர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு வாட்? ஏரியா இஸ் ஈக்குவல் டு சைட் லென்த் இன்டூ சைட் லென்த். தட் இஸ் 16 into 16. 16 16s are 256. ஸோ 256 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்க ஸ்கொயரை வந்து மறக்க கூடாது. சரிங்களா? இதுதான் ஆன்சர். ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணிக்கோ. ப்ராப்ளம் நம்பர் 2. Find the area of the following rectangles. கீழே வந்து பாத்தீங்கன்னா லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏரியா என்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயரோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து ரெக்டாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். இப்போ இதோட லென்த் வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். பிரெத் வந்து பாத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். இப்போ பெரிமீட்டர் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 into லென்த் பிளஸ் பிரெத். அதாவது 2 into 3 plus 2 வந்து பாத்தீங்கன்னா 5. ஸோ 2 into 5 வந்து 10 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஏற்கனவே எக்ஸசைஸ்ல வந்து பார்த்திருக்கோம். எக்ஸசைஸ் 1.1ல. இப்போ இதுவே ஏரியானா என்ன அர்த்தம்? அதாவது இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா
ஸோ இந்த ரெக்டாங்கிளை அதாவது 2 ரோஸா வந்து பிரிக்கிறேன், 3 காலம்ஸா வந்து பிரிக்கிறேன். ஏன்னா 3 சென்டிமீட்டர்ல அதாவது 1 2 3 சென்டிமீட்டர், அதே மாதிரி பிரெத் வந்து பாத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். ஸோ 1 and 2. இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிட்டா நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 1 1 1 1 1 இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ ஏரியா வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஒன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்க. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 6 ஒன்ஸ் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ அப்படின்னா ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் எதுக்கு வந்து ஈக்குவல், 6க்கு வந்து ஈக்குவல். ஸோ இதை வந்து எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது லென்த் இன்டூ பிரெத்தா, அதாவது 3 இன்டூ 2 வந்து பாத்தீங்கன்னா 6 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு வந்து ஜெனரிக்கா வந்து நம்ம எப்படி எழுதலாம், அதாவது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத் ஸ்கொயர் யூனிட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா. ஸோ இதை நினைவு வச்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெக்டாங்கிள் வந்து எடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட ரெக்டாங்கிள் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 6 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். அதே மாதிரி பிரெத் வந்து பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். ஸோ தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், லென்த் இன்டூ பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு வந்து ஈக்குவல் சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு லென்த் வந்து 6 சென்டிமீட்டரா. ஸோ 6 சென்டிமீட்டர் இன்டூ பிரெத் வந்து பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். ஸோ 3 சென்டிமீட்டர். இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 6 3s are 18. அடுத்து வந்து 2 சென்டிமீட்டர் வந்து இருக்கு. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சிமிலர்லி ப்ராப்ளம் 2, ரெக்டாங்கிள் வந்து டிரா பண்ணிக்கோங்க. லென்த் வந்து 7 மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பிரெத் வந்து பாத்தீங்கன்னா 4 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் ஏரியா வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத் எல் இன்டூ பி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 7 into 4. 7 4s are 28. So 28 யூனிட் வந்து மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். ஏரியாவுக்கு வந்து ஸ்கொயரை வந்து மறக்கக்கூடாது சரிங்களா, என்னென்ன வச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா லென்த் வந்து 8 சென்டிமீட்டர், பிரெத் வந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஸோ தேர்ஃபோர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத் which is equal to 8 into 5. 8 5s are 40. So 40 centimeter square. Problem number 4. So இங்க வந்து பாத்தீங்கன்னா length 9 meter, breadth வந்து 6 meter அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So length வந்து 9 meter, breadth வந்து 6 meter. So therefore area of rectangle is equal to length into breadth which is equal to 9 into 6. 9 6 are 54. So 54 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர்ல வந்து இருக்கு. So மீட்டர் ஸ்கொயர். இப்படிதான் ஆன்சர் பண்ணணும் சரிங்களா. ப்ராப்ளம் நம்பர் 3. If the cost of 1 square meter of a plot is rupees 800, then find the total cost of the plot that is 15 meter long and 10 meter in breadth. So இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அதாவது 1 ஸ்கொயர் மீட்டர் பிளாட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 800 ரூபாய். ஸோ இதுதான் 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இதோட காஸ்ட், இந்த நிலத்தோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 800 ரூபாய். அப்படி இருக்கும்போது என்ன கேட்டிருக்காங்க, then find the total cost of the plot that is 15 meter long. ஸோ அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் சரிங்களா. ஸோ இந்த ரெக்டாங்குலர் பிளாட்டோட காஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோட லென்த் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாம், 15 மீட்டருக்கு வந்து ஈக்குவலாம். அதே மாதிரி பிரெத் வந்து பாத்தீங்கன்னா 10 மீட்டருக்கு வந்து ஈக்குவலாம் சரிங்களா. ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் திஸ் ரெக்டாங்குலர் பிளாட் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ அதுல இருந்து நம்ம வந்து ஈஸியா வந்து காஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். Q1. ஸோ ரெக்டாங்குலர் பிளாட், ரெக்டாங்குலர் பிளாட்டோட லென்த் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 15 மீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. பிரெத் வந்து பாத்தீங்கன்னா 10 மீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. So therefore area of the rectangular plot, area of the rectangular plot இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், rectangular plot is equal to length into breadth, length into breadth square unit, square units. So that is equal to length வந்து பாத்தீங்கன்னா 15. So 15 into breadth வந்து பாத்தீங்கன்னா 10 meter. So 10. 15 into 10, 150.
ஸோ 150 ஸ்கொயர் யூனிட்ஸ்னா மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ ஏரியா வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு ஏற்கனவே ஒரு டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் பிளாட். இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 800 ருபீஸ்க்கு வந்து ஈக்குவலா, இஸ் ஈக்குவல் டு 800 ருபீஸ். ஸோ அப்படின்னா therefore காஸ்ட் ஆஃப் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து 150 மீட்டர் ஸ்கொயருக்கான காஸ்ட். 150 மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் பிளாட் இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 150 இன்டூ 800. ஸோ ஃபர்ஸ்ட் 15யும் 8யும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 15 இன்டூ 8 வந்து பார்த்தீங்கன்னா 0 ரிமைனிங் 4, 1 8s are 8 பிளஸ் 4 வந்து 12 வந்து கிடைக்கும். ஸோ 120 போட்டாச்சு. எத்தனை 0 ரிமைனிங் இருக்கு, 1 2 3. ஸோ 1 2 3 ருபீஸ். யூனிட் வந்து ருபீஸ், அதை வந்து மறக்கக்கூடாது. ஸோ கம்மா வந்து எங்க வந்து பிளேஸ் பண்ணணும், அதாவது 3 டிஜிட்க்கு முன்னாடி, அடுத்து வந்து 2 டிஜிட் முன்னாடி. ஸோ அப்படின்னா 150 மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் பிளாட்டோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,20,000 ருபீஸ். இதுதான் ஆன்சர். ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் நம்பர் 4. The side of a square is 6 cm. The length of a rectangle is 10 cm and its breadth is 4 cm. Find the perimeter and area of both the square and rectangle. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயரோட சைட் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க which is equal to 6 cm. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன டிரா பண்ண போறேன்னா, ஒரு ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி டிரா பண்ண போறேன். ஏபிசிடி அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏபியோட சைட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து ஈக்குவல், 6 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா தி லென்த் ஆஃப் தி ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளோட டீடைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரெக்டாங்கிள் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள் வந்து PQRS அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ ரெக்டாங்கிளோட லென்த் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 10 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். ரெக்டாங்கிளோட பிரெத் வந்து பாத்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். ஸோ பிரெத் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இப்போ கொடுத்துருக்க டீடைல்ஸை நம்ம வந்து எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது பெரிமீட்டர் அண்ட் ஏரியா வந்து கேட்டிருக்காங்க ஆஃப் போத் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள். இங்க இருக்க ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் என்ன, ஏரியா என்ன அப்படின்றதா கொஸ்டின். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, ஜஸ்ட் டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். சரிங்களா? ஸோ பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்கொயரோட டீடைல்ஸ் வந்து எடுத்து எழுதுறேன். ஸ்கொயரோட சைட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து ஈக்குவல், சைட் லென்த் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர், பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் இதோட ஃபார்முலா வந்து என்னது, 4 இன்டூ சைட் லென்த். ஸோ 4 இன்டூ சைட் லென்த் யூனிட்ஸ். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ சைட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். ஸோ 4 6 ஆர் 24. So 24 centimeter is the perimeter of the square. சரிங்களா? அடுத்து ஏரியா, ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் என்ன, இதோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா சைட் லென்த் இன்டூ சைட் லென்த்தா, சைட் லென்த் இன்டூ சைட் லென்த். ஸோ அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 6 இன்டூ 6. 6 6 ஆர் 36. 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா அப்படின்னாலே ஸ்கொயர் யூனிட்ஸ் தான், இங்க ஸ்கொயர் போட மறக்கக்கூடாது. இப்போ ஸ்கொயரோட பெரிமீட்டர் அண்ட் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரெக்டாங்கிளோடது பார்க்கலாம். ரெக்டாங்கிளோட டீடைல்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கிளோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பிரெத் பி, அதாவது பிரெத் பி இஸ் ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இதோட ஃபார்முலா வந்து என்னது, பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ லென்த் பிளஸ் பிரெத் units. So that is equal to 2 into length வந்து 10, breadth வந்து 4. So 10 plus 4. So that is equal to 2 into 10 plus 4 14. 2 into 14 என்ன கிடைக்கும், 28 வந்து கிடைக்கும். 28 சென்டிமீட்டர். யூனிட் வந்து சென்டிமீட்டர், அதையும் மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து ஏரியா, ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், லென்த் இன்டூ பிரெத் ஸ்கொயர் யூனிட்க்கு வந்து ஈக்குவல், எல் இன்டூ பி. சரிங்களா? length into breadth square units. So that is equal to length வந்து 10 centimeter. So 10 into breadth வந்து 4 centimeter. So 10 into 4, 10 4s are 40. So 40 unit வந்து centimeter square. So இப்போ ரெக்டாங்கிளோட பெரிமீட்டரும் ஏரியாவும் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? Question number 5.
What will be the labor cost of laying the floor of an assembly hall which is 14 meter long and 10 meter breadth if the cost of laying is rupees 60 per square meter? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஒரு அசம்பிளி ஹால், எல்லாரும் கூடக்கூடிய ஒரு ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஹால் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன் ரெக்டாங்குலர் ஷேப்ல வந்து டிரா பண்றேன், இங்க வந்து லென்த் அண்ட் பிரெத் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஹால் இருக்கு பாத்தீங்களா, இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 14 மீட்டருக்கு வந்து ஈக்குவல், பிரெத் வந்து 10 மீட்டருக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அதாவது இந்த ஹால் லே பண்றதுக்கான காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளவு ரூபாய் ஆகுதான், 60 ரூபாய் ஆகுதான். சரிங்களா? ஸோ 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கு வந்து 60 ருபீஸ் தேவைப்படுது. ஸோ அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் ஹாலோட ஏரியா என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சு அதோட 60 வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையான லேபர் காஸ்ட், அதாவது வேலை செய்யறவங்களுக்கான கூலி என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் Q1 டீடைல்ஸை எடுத்து எழுதுறேன். Q1 ரெக்டாங்குலர் ஹாலா? ஸோ ரெக்டாங்குலர் ஹால். இப்போ இந்த ரெக்டாங்குலர் ஹாலோட லென்த் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 14 மீட்டருக்கு வந்து ஈக்குவல். அதே மாதிரி பிரெத் வந்து பாத்தீங்கன்னா 10 மீட்டருக்கு வந்து ஈக்குவல். இதுல இருந்து ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் ஹால், ரெக்டாங்குலர் ஹால் இஸ் ஈக்குவல் டு வாட், லென்த் இன்டூ பிரெத், அதாவது L இன்டூ B ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு வந்து ஈக்குவல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 14 இன்டூ 10. ஸோ 14 இன்டூ 10, 14 இன்டூ 1 வந்து 14, ரிமைனிங் ஒரு 0 இருக்கு, அப்படியே வந்து போட்டுக்கோங்க. ஸ்கொயர் யூனிட்ஸ்னா யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ ஏரியா வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது காஸ்ட் ஆஃப் லேயிங், காஸ்ட் ஆஃப் லேயிங் பெர் ஸ்கொயர் மீட்டர்னா 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா. இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 60 ருபீஸ்க்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லேயிங் இப்போ நம்ம ரெக்டாங்குலர் ஹாலோட ஏரியா வந்து எவ்வளவு, 140 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 140 மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் ஏரியா இஸ் ஈக்குவல் டு வாட், 140 இன்டூ 60. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 14 இன்டூ 6 என்ன கிடைக்குது அப்படின்றத பாருங்க. 4s are 24, ரிமைனிங் 2, 6, 8, 84. சரிங்களா? ஸோ 84 போட்டாச்சு. இங்க வந்து ஒரு 0, இங்க வந்து ஒரு 0. ஸோ 8400. அதாவது 140 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேபர் காஸ்ட் வந்து எவ்வளவு ஆகுது, 8400 ரூபாய் வந்து ஆகுது. ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க.